ரொம்ப நன்றிண்ணே எல்லாத்துக்கும் வந்திருக்கிற பத்திரிகை எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எப்படி சார் ஃபீல் இருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பல்லாவரத்தில் 200 feet ரேடியல் ரோட்டில் காஞ்சிபுரம் கஃபே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நான் பாலா எல்லா டீமோட ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே இது கண்டிப்பாக வந்து இங்கே இவங்களோட வெஜ் ஸ்பெஷல் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ரஜினி சாருக்கும் காஞ்சிபுரம் கஃபேக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீட் எல்லாருக்கும் வணக்கம். பாலா சார், நீங்கள் இன்வைட் பண்ணதே உடனே வந்து ரொம்ப நன்றி. தபானா மேடம், தேங்க்ஸ் அலாட் நீங்கள் வந்ததுக்கு. ஸோ சென்னை பல்லாவரத்தில் வந்து ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது நாட் கெஃபே, இது ரெஸ்டாரண்ட். இந்தியன், சைனீஸ், தந்தூரி, ஆல் வெரைட்டிஸ் இஸ் தேர். குவான்டிட்டியாக இருக்குது. ஸோ இங்கே இருக்க மக்கள், இன்னொரு இருக்க மக்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த ப்ரீமியம் லக்ஸரி 5 star ஆம்பியன்ஸில் அஃபோர்டபுள் ப்ரைஸ் வி ஆர் பிளான் டு கிவ். இது ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட் இல்லாமல் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸோட பண்ணுறோம். இதுதான் ஹைலைட். ஸோ மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவான்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் அலாட். எல்லா ப்ரெஸ் மீட்டுக்கும் நன்றிங்க. சார் இது எப்படி சார் ஃபீல் இருக்கு? நாளைக்கு சவுண்ட் கேட்கலாம், எப்படி இருக்கு? ஆமாம், நேற்று ஃப்ரெஷ் ஷோ போடுற வரைக்கும் நல்லபடியாக வேலை செஞ்சுருக்கோம். அது எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். ஃப்ரெஷ் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பாராட்டின வார்த்தைகள் சொன்னதுக்கப்புறம் பரவாயில்ல, நம்ம படம் நம்ம நினச்சதை எனக்கு கொஞ்சம் பூர்த்தி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாளைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படுறோம் நினைக்கும் போது கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. நம்ம வேலை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருக்கோம். பார்த்த பத்திரிகையாளர் அண்ணன் எல்லாருமே படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மக்களும் சொல்லுவாங்க, நம்புறாங்க. சார் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டில் வந்து என்ன மாதிரியான உங்களோட ஃபேவரட்டாக இருக்குது சார்? என்னுடைய ஃபேவரட் என்ன? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? எனக்கு நான்வெஜ் ஃபேவரேட்டு, வெஜ்ஜு ஃபேவரேட்டு, ரெண்டுமே சாப்பிடுவோம். எது இருக்குதோ அது ஃபேவரேட்டு. ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் ஒன் ஆஃப் த டைரக்டர். ஃபுல் ஜேர்னியில் நான் இருந்திருக்கேன். இவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பார்த்து பண்ணியிருக்காங்க. அண்ட் காஞ்சிபுரம் கஃபே இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் பிகாஸ் நான் வந்து காஞ்சிபுரம் பொண்ணு. நான் அங்கே பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே. ஸோ இது எல்லோரும் சப்போர்ட் பண்ணோன்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. காஞ்சிபுரம் கஃபே வந்து நாங்கள் பெரிய ட்ரீமோட ஓப்பன் பண்ணியிருக்கோம். பல்லாவரம் குரோம்பேட்டில் ஏன் ஓப்பன் பண்ணியிருக்கோம்? நாங்கள் எல்லாரும் பல்லாவரத்தில் குரோம்பேட்டில் பிறந்து வளர்ந்தவங்க. இந்த ஒரு ஃபைன் டைனிங் லக்ஸரி ஃபீலை முதல்ல நம்ம இந்த லொக்கேஷனில் கொடுக்கணும். அதுக்காக வி வாண்ட் டு டேக் திஸ் அக்ராஸ் இந்தியா, அக்ராஸ் குளோபில் பண்ணணும்னு ஒரு ஆசையில் இருக்கோம். ஹோப் நீங்கள் எல்லா ஃபுட்டை என்ஜாய் பண்ணி வில் சப்போர்ட் அஸ் டு க்ரோ. தேங்க்யூ சார். ஏகப்பட்ட பேர் காசு பண்ணி பாலா சார் கட்டியிருக்காங்க. ப்ளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏகப்பட்ட இந்த காசு இல்லை, யாரோ ஒருத்தங்க காசு தாங்க சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து யூடியூப்ல வருது, கம்யூனிட்டியில வருது. உங்களை ரிப்ளை பார்த்தீங்களா? அண்ணா, நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இரவு பகலமாக உழைச்சி இது வரைக்கும் நான் பண்ணுற உதவிகள்னு சொல்ல மாட்டேன். என்னுடைய கடமைகள் எல்லாமே நான் வந்து என் சொந்த காசில் மட்டும்தான் பண்ணுறேன். இது வரைக்கும் யார்ட்டையும் நான் 1 ரூபா வாங்கி பண்ணல, இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். நான் சம்பாதிக்கிறது மட்டும்தான் நான் பண்ணுவேன். இது வரைக்கும் நான் 1 ரூபா வாங்கினதில்லை. ஸோ நம்ம அதுக்கு அந்த அவங்க சொல்கிற வார்த்தைக்கு அப்படி தான் நம்ம பண்ணோன்னா எனக்கு வந்து ஏதாவது மைண்டில் கஷ்டம் வரலாம், எதுவும் அப்படி நம்ம பண்ணவே இல்லை. அது ஒரு சில சொல்கிறதுனால 99% மக்களே அதுக்கு பதில் சொல்லிடுறாங்க. நம்ம மக்களே வந்து அவங்களுக்கு பதில் சொல்லிடுறாங்க. அது நம்ம எதுவும் சொன்ன எனக்கு தோணலை. கேப்டன் விஜயகாந்த் சார் சொல்கிற மாதிரி தான் ஒரு விஷயம். நம்ம ஒரு குறிக்கோள் நோக்கி போயிட்டுருப்போம். அப்படிதான் விஷயங்கள் இருக்கும்போது இந்த காலத்தில் வாங்கி அந்த காலம் விட்டு போயிடணும். நான் இங்கே நிற்கிறேன்னா அது முக்கியமான ஒரே காரணம் தமிழ்நாட்டு மக்கள் தான். தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சைனாலும் நான் இங்கே நிற்கிறேன். அது என்றைக்கும் மறக்க மாட்டேன். அவங்களுக்கு நன்றி, ரொம்ப நன்றி. அதான் நாளைக்கு காந்தி கடை ரிலீஸ் ஆகுதுன்னு மறக்காம பார்த்துருக்கேன் ப்ளீஸ்ண்ணே. நீங்க ஒரு ஷோ பண்ணிருக்கீங்க, ரிலேட்டட் ஷோ தான். சோ இதுக்கும் சாப்பாடு ரிலேட்டட் ஷோ தான். எப்படி பாக்குறீங்க உங்களுடைய? எனக்கு ஃபுட்டுனால ரொம்ப பிடிக்கும், வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ. சில டைமில் ஒவ்வொரு விதமான டிஷ் சாப்பிடணும் போல இருக்குது. ஸோ நான்வெஜ் சாப்பிடும்போது அதுக்குன்னு சில ஃபேவரட் இடங்கள்ல இருக்குது. ஸோ வெஜ்ஜு சாப்பிடணும்னு தோணுன்னா கண்டிப்பாக இது ஒரு ஒன் ஆஃப் த டாப் லிஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷனாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ எனக்கு ஃபுட்டுனால எல்லாமே பிடிக்கும். நாளைக்கு
நாளைக்கு உங்க கூட மதராசி படம் ரிலீஸ் ஆகுது, பெரிய படம். அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் படமே அவங்க கூட சிவகார்த்திகேயன். அண்ணே சிவானெல்லாம் பெரிய லிஜெண்ட் தான், அவங்க ரொம்ப பெரிய ஆளு. நான் இப்போதான் சும்மா நான் சின்ன பையன் அந்த அது பிரஸ்மிலே சொல்லியிருப்போம், அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலாம் ஒரு 5 பேராக நம்ம படத்துக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு தான் விஷயம். மற்றபடி நம்ம முடிவு பண்ணவே இல்லை, அதுவாக அமைஞ்சது தான். ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய ஆள், நம்ம சாதாரண ஆள். ஸோ நேற்று வந்து படம் பார்த்த எல்லாருமே ரொம்ப ஹாப்பி, ரொம்ப எல்லாரும் சந்தோஷமாக பிரசன்ட் ஃபேமிலி எல்லாரும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக போனாங்க. அவங்க ரிவ்யூஸ்லாம் கூட பார்த்துருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே, பட் செப்டம்பர் 5 எனக்கு ஃபியூச்சர் டே. ஸோ ரொம்ப அண்ணா ஒரு படம் பார்த்துட்டாருண்ணா, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஒரு சூப்பராக இருந்துச்சுல. ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம், அன்பை பற்றி பேச வேண்டிய படம், ஜாலியாக இருக்கும், எமோஷனலாக இருக்கும், ஃபீல் குட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாவை நான் நினச்சிக்கலாம், தாத்தாவை நினச்சிக்கலாம், இல்லை நம்ம குழந்தைய நினச்சிக்கலாம், எல்லாத்துக்கும் ரிலேட் ஆகிற படமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும்.